இந்த இடத்துல வந்து அண்ணாமலை வந்து பலிகட்ட ஆக்குறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் விருப்பப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவில் இருந்து செய்யக்கூடிய விஷயத்தை விட பாஜகவில் இருந்து வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சு செய்ய விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமா செய்ய முடியும்னு தான் நான் நம்புறேன். இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல ஜோசப் விஜய் இருக்கிறதுனால அவருக்கும் அண்ணாமலைக்கும் இடத்துல தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் தமிழ்நாட்டுல. ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்ங்கிறதையும் அவர் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ள போறாரு. அவர் அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப அவர் எந்த இடத்துலதான் தேசியம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரோ அந்த இடம்னா அண்ணாமலைக்கு சாதகமா இருக்கும். அவர் இன்னமும் நடிகர் மாதிரியே பஞ்சு டயலாக் பேசுறது வந்து சரியாக படல. ஊழல் பண்ண விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டேன்னு ஒரு அடுத்த கட்டமா ஒண்ணு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அவர் கரெக்டா நடந்தார் அப்படின்னா அதுவே அவருக்கு பெரிய பிளஸ்ஸா தான். ஜோசப் விஜய் அவர்கள் தான் வாங்கின காருக்கே ஒழுங்கா வரி கட்டாதவர், அவர் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அதே மாதிரிதான் அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கு எல்லாருமே நீங்க வந்து சுத்தமான ஆளா தான் வரணும், நீங்க இதுக்கு முன்னாடி உங்க ப்ரொஃபைலே சுத்தமா தான் இருக்கணும்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, ஏதாவது கேஸ் இருக்கும், எங்கேயாவது ஊழல் பண்ணிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க. நீ வந்த பிறகு யோக்கியனா இருக்கியா அதை நீங்க பார்க்கலாம். தென்னவன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு அரசியல் விவாத சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சின்னப்பா கணேசன். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். இன்னைக்கு மிக பிரபல வட இந்திய பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் திரு அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலைய பாஜக, மத்திய பாஜக அவங்க வந்து ஒரு விருப்பத்தோட தான் வந்து வெளியில அமைச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக அவரை வந்து தலைமை பதவியில இருந்து நீக்கினாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திமுகவோட சப்போர்ட் தேவைப்படுறது, ஒரு சில விஷயங்களை அவங்க சாதிச்சுக்கிறதுக்காக. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ திமுகவோட வந்து அந்த மாதிரி இடக்கமா போற நிலையில அண்ணாமலை இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு தூரம் வசதியா இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்களா வந்து அண்ணாமலைய வெளியில அமைச்சதா ஒரு செய்தி வந்து மிக வேகமா வந்து ஊடக இதுல பரவுறது. என்ன நினைக்கிறீங்க சார் அதை பத்தி? உண்மைதான் சார். அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தி முழுக்க உண்மையானது. எப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வளரணும்னா அதிமுக திமுக ரெண்டையும் ஒரே டிஸ்டன்ஸ்ல வைக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்துச்சு. அவர் 2021 ஒரு மாநில தலைவரா வந்த நேரத்துல அவருக்கு வந்து அந்த ரெண்டையும் ஒரே இதுல வச்சா மட்டும்தான் பாஜகவை வளர்க்க முடியும், ஆட்சிக்கு கொண்டு வர முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதுல இருந்து முதல்ல அவர் வந்து திமுகவை தான் விகரசா எதிர்த்தாரு. ஏன்னா பாஜக வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரி இருந்தாங்க. ஏன்னா கூட்டணியை விட்டு வெளியே போகல. உள்ளாட்சி தேர்தல்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சுயமாகவே அறிவிச்சுட்டாரு, நாங்க தனியா தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயத்துல அதிமுக கூட்டணியில இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லல. அது சொல்ல மாட்டாங்க. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது பிடிக்கலைன்னா அந்த கட்சி வெளியே போகும். அப்படிதான் கடைசியில எடப்பாடி பழனிசாமியும் வெளியே போனாரு. அது உங்களாலதான் நான் கேட்டேன், உங்களாலதான் என்னுடைய சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு அதிமுக கிடைக்காம போச்சுட்டு இதெல்லாம் வசை மாறி பொழிஞ்சிட்டு அவங்க போனாங்க. 2024 வந்து தனிச்சு நின்று இவரு வந்து தேர்தலை சந்திச்சாரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 இந்த மாதிரி வெளியிட ஆரம்பிச்சார். நிறைய ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி போராடி நிறைய ஊழல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு மேல நிறைய நடவடிக்கை எடுக்கணுங்கிற நோக்கத்துல அவர் வந்து அதை எடுத்தார். முன் வைக்கப்பட்ட போது அவர்கிட்ட கேட்ட கேள்வியை வந்து, சார் இதே மாதிரி வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுவீங்களான்னு கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். அப்ப கேட்கும்போது ஆமா அதுவும் செய்வோம், தப்புன்னா எல்லாரும் யாரும் செய்தாலும் தப்பு தானேங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதே சமயத்துல அதுல உறுதியாக சில நடவடிக்கைகளை மேல் இடத்துல இருந்து பண்ணல. அது உண்மை. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய துறை சார்ந்த இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட நிதி அமைச்சர் அவங்க தான். அப்ப அவங்க அந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டே இருந்தாங்க. அப்போ திமுகவுக்கு வேணா நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் நான் வந்து அதை சொல்லுவேன். அந்த நேரத்துல இப்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கை கூட அப்ப எடுக்கலைங்கிற மாதிரி தான், ஏதோ உப்புச்சப்பு இல்லாம சில இதை பண்ணுனாங்களே ஒழிய விகரசா எடுக்க வேண்டிய அளவுக்கு அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கல. பூசி மெழுகிற, அதாவது இவருக்கு நேரம் எதிர்த்து செய்யல அது பயணப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இவரு போராடி மல்லு கட்டி கட்சியை வளர்க்கறதுக்கு இதெல்லாம் பண்ணாரு தமிழகத்துல. ஆனா மேல உட்கார்ந்துகிட்டு அது மோடி அமித்ஷா லெவலுக்கு அது தெரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா நிர்மலா சீதாராமன் லெவல்ல வந்து அவங்க இதைத்தான் பண்ணாங்க. அதுக்கு அவங்க அம்மாவுக்கு கூடவே வந்து நம்ம துணை ஜனாதிபதியும் பக்கவாத்தி வாசி, அவரும் பக்கவா இருந்தாரு. அதே மாதிரி வந்து இவங்க
KT ராகவன், அப்புறம் வந்து இவங்க தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியாவே முருகன் எல்லாருமே சேர்ந்திருந்து அதை பண்ணாங்கன்னு தான் என்னுடைய பார்வை. அப்போ அந்த இடத்துல திமுகவுக்கு மேலேயே கடுமையான நடவடிக்கையை மோடி அரசாங்கம், அந்த மத்திய அரசாங்கம் இந்த ஆதாரங்களை எடுத்து கொடுத்த பிறகும் கூட அதை எடுக்க முன்வராம தடுத்ததுல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இதை பண்ணுனாங்க அப்படிங்கிறது உண்மை. அதுல வந்து இவர் ஏற்கனவே கொஞ்சம் நொந்து போய் தான் இருந்தாரு. இருந்த சூழ்நிலையில பழையபடி அதிமுக உள்ள கொண்டு வந்தாங்க 2024. இதே நான் இப்ப சொன்ன மேற்படி ஆட்கள் தான். நம்ம துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அதுல முக்கிய பங்காற்றினாரு. எல்லாரும் சேர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அப்ப இவரு அந்த வேண்டான்னு சொல்லி இவரு இருந்த ஒரு கூட்டணியை உருவாக்கி பாஜக தலைமையில இருந்த அந்த அணியை சதைக்கிற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு திரு அண்ணாமலை IPS வந்தார். ஏன்னா அவர் வந்து சமரசம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஆயிப்போச்சு. பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து அவரு சமரசம் பண்றதுல அவருக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியா இருந்தவருக்கு வந்து எந்த அளவுக்கு மனசு காயப்படும். இப்ப நான் இருந்த அட போங்கடான்னு போயிருவேன், ஒரே வார்த்தை. நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளுதான். ஆனா ஒரு IPS ஆபீசரா இருந்தவர், எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஒருத்தர் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இதை எந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பல இடங்கள்ல வந்து அவரு நேர்முகங்கள்ல அதை சொல்லிட்டு போயிருப்பார். பத்திரிகையாள சந்திப்புல அரசியல்னு வந்துட்டா சில இடங்கள்ல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதானே ஆக வேண்டியது இருக்குங்கிற மாதிரி அவரையே வந்து சமாதானப்படுத்தியிருப்பார். அதை நம்ம ஊர்ந்து கவனிச்சா அந்த விஷயங்கள் நமக்கு புரியும் அது. அப்ப அந்த மாதிரி அவர் வந்து அதிமுக கூட மறுபடி கூட்டணி வச்சதையே அவர் ஜீரணிக்க முடியல அவரால். நம்ம வந்து அதிமுக, ஏன்னா நீங்க வந்து நல்லா தற்குறினி பேசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப அவரை முதலமைச்சர்னு அவர் வாயினாலேயும் சொல்ல வச்சுட்டாங்க மேடையில. அப்ப இது எல்லாமே அமித்ஷா லெவல்ல இருந்து மோடி லெவல்ல இருந்து சொல்லும் போது இவரால மறுக்க முடியல. அதை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா இவருடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் குரு அப்படின்னு சொன்னா கூட அதை வந்து எல்லாம் ரோல் மாடல் அப்படின்னா மோடியை தான் அவர் எடுத்து வச்சிருந்தார். அவர் நேர்மையான ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிற இடத்துல சரி, இந்தியாவை வந்து உலக அளவுல ஒரு வல்லரசாக கொண்டு போறதுக்கு அவர் உழைக்கிற உழைப்பு. அப்ப அவருக்கு வந்து அமித்ஷாவோட மோடியை ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலைக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்துட்டு கடைசியில வேற வழி இல்லாம அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி சார் அதுக்கு பிறகு அந்த எதிர்பார்த்த ரிசல்ட்டும் கிடைக்காம ஆட்சியும் வந்து பழையபடியும் வந்து ஒரு அதிமுக பாஜக கூட்டணியாவது சரி எப்படியாவது வந்துட்டு போட்டோம்னு நினைச்சாரு. அது கூட வரவும் போச்சு. இப்ப என்ன நிலைமை அப்படின்னா, மறுபடி 2029 திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த உத்தரவாதமும் இல்லை. பல இடத்துல நம்ம இதை சொல்லிட்டோம். கண்டிப்பாக பாஜக வந்து திமுக கூட கூட்டணி வைக்கும் அப்படிதான் நிலவரம். அதை நம்ம வந்து கடந்த இந்த தேர்தல் முடிவுல இருந்தே நம்ம சொல்லிட்டே வரோம். திரு அண்ணாமலை தனி அமைக்கிறாரு, இயக்கம் காண்றாரு எல்லாம் சொல்லும் போதே நம்ம இந்த இதையும் நம்ம விஷயத்தையும் நம்ம வெளியே போட்டு உடைச்சிட்டோம். அப்போ வந்து இதை பலரை இப்ப பேசுறாங்க. இதைத்தான் ரிப்பப்ளிக் டிவிலையும் வந்து அர்ணப் கோஸ்வாமியும் அதைத்தான் கருத்தை தான் சொல்றார். பாஜகவுக்கு திமுகவுடைய தயவு தேவைப்படுகிறது. இப்ப வந்து மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பல எம்பிக்கள் 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து பாஜகவினுடைய அந்த பாஜகவுக்கு பெரும்பான்மை இருக்கு. ஆனா 2/3 பங்கு பெரும்பான்மைங்கிறது பாராளுமன்றத்துல இல்ல. அது இல்ல. அது இருந்தாதான் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு பாஜக. 2 பங்கு பெரும்பான்மை கொண்டு வந்தால் பல முக்கியமான மசோதாக்கள் இந்திய அளவுல இந்தியாவுக்கு நன்மை செய்யக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு பிளான். அந்த இடத்துல ஒரு தமிழகத்தை தமிழகத்துல ஒன்னும் ஆட்சி பிடிக்கல இல்ல பாஜக. அந்த இடத்துல நம்ம ஒரு இன்னும் ஒரு பெருசா ஒண்ணும் இல்ல. அதே சமயத்துல திமுக கூட ஒரு தோழமை உறவை கொண்டா உறவை ஒரு கூட்டணிக்குள்ள திமுகவும் கொண்டு வந்தால், இல்லைன்னா சில குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து அவங்களையும் வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அதான் இவங்களுக்கு வேற போக்கு இல்லை. இப்போ காங்கிரஸ் வெளியே போனதுனால பாஜக அணியில தான் அவங்க சேர வேண்டியது இருக்கு. போக போக அவங்க சேர்ந்துக்குவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சேரும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு அந்த பலம் வந்து தேவைப்படுது பாஜகவுக்கு தான் நம்ம கருத்தை சொல்லியிருந்தோம். இதைத்தான் வந்து அர்ணப் கோஸ்வாமி அவர்களும் இதை வந்து அழுத்தமா வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நம்ம இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து நம்ம யூடியூப்ல சொல்றதை விட ரிப்பப்ளிக் டிவி மூலமாக சொல்லும் போது அது அழுத்தமாக, அது நம்பகத்தன்மையும் அதிகமா இருக்கு. அது எல்லாரும் வந்து விவாத பொருளா எடுத்து வச்சிருக்காங்க. அது உண்மையும் கூடாது. வேற வழி இல்லை. பாஜகவுக்கும் வேற வழி இல்லை. இந்த இடத்துல வந்து அண்ணாமலையை வந்து பலிகட்ட ஆக்குறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் விருப்பப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களும் விருப்பப்படலை. அவரும் வந்து நாம் பழையபடி இப்ப ஏற்கனவே அதிமுக விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆயாச்சு.
பலபடியான திமுக விஷயத்திலே காம்ப்ரமைஸ் ஆனா அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதனுடைய குவாலிட்டி என்ன ஆகும்? கேள்விக்குறி ஆயிரும். நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபரா பேருவார். இப்பவுமே அவருக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சதுலே கொஞ்சம் மனசுக்கு அவருக்கு பிடிக்கலதான். வேற வழி இல்ல. மேல இருந்து சொல்றாங்க, நம்ம ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் சொல்றாங்க, ஏத்துக்கிட்டோம். அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் அடுத்து திமுக கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாருன்னா சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிரும். அதனால இதெல்லாம் அவர் நேர்ல பேசி விவாதம் பண்ணி தான் அவர் வந்து வந்திருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில அவங்களுக்கும் வந்து இந்த தமிழ்நாட்டுல இப்போ ஒரு ஒரு 5-6 தலைவர்கள் இருக்காங்கல்ல பாஜகவுல. இவங்களால பாஜக ஒரு காலத்திலே கரை சேர்க்க மாட்டாங்கிறது மேல தெரிஞ்சு போச்சு. இந்திய அளவுல தேசத்துக்கு நல்ல ஒரு மசோதாக்களையாவது நம்ம நிறைவேற்றுவோம், அதாவது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அந்த வகையில வந்து அண்ணாமலையை வந்து அவங்களே விரும்பிதான், இல்லைன்னா அவங்க வச்சிருக்க மாட்டாங்க சார். டெல்லியில 2 நாள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாஜகவே வேண்டான்னு ஒருத்தர் கட்சியை விட்டு போறாரு அப்படின்னா அந்த அப்படி போகக்கூடிய ஏதாவது ஒரு தலைவரை கூப்பிட்டு வச்சு டெல்லியில உட்காந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசினதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கவே அதுவும் உறுப்பினர் தானே. அவர் வேண்டாம்னா அவர் வந்து ஆன்லைன்ல வந்து அவருடைய மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. வெளிப்படையா ஒரு லெட்டரை அறிவிக்கலாம், அவ்வளவு பிரஸ் மீட்டை வச்சு அறிவிச்சுட்டு போயிடலாம். அது யாரும் கேட்க போறது இல்லை. அவரு விருப்பம். ஏன் இதுக்கு முன்னாடி தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவர் திருநாவுக்கரசர்னு மாற்றிருந்தாரு பேரை. அவர் பாஜகனுடைய மாநில தலைவராலாம் இருந்தாரு. வாஜ்பாய் பீரியட்ல மத்திய அமைச்சரா இருந்தாரு. அவரை மத்திய பிரதேசத்துல கொண்டு போய் மேல்சபை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக வச்சு அவர் அழகெல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் அப்படிங்கிறது வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனாரு. நிறைய பாஜக விட்டு வெளியே போய் காங்கிரஸ்ல போய் நின்னாரு. என்ன பண்ண முடியும்? உடனே அன்னைக்கு இருந்த பாஜகனுடைய மூத்த தலைவர் நினைவு இருக்கு, இலா கணேசன். அவர் எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க. அவ்வளவுதான். அதுல யாரையுமே வந்து இங்க இருந்து போன யாரையுமே வந்து குறைச்சியோ இல்லைன்னா விமர்சனம் பண்ணியோ இன்னைக்கு வரைக்கும் அந்த திருநாவுக்கரசரை யாருமே விமர்சனம் பண்ணி எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதை கண்டுக்க மாட்டாங்க. அவர் போனாரா ரைட், அவருக்கு விருப்பம் அப்படின்னு. ஆனா அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இது? டெல்லியில உட்கார்ந்து 2-3 நாள் முகாம் அவரை வந்து திருப்பி வந்தவரை நீங்க இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பேசி எல்லாம் நடத்தி அப்படின்னு அவங்க பல விஷயங்களை விவாதிச்சிருப்பாங்க. சாதக பாதக அம்சங்கள் எல்லாம் விவாதிச்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய இது. அதனால அவங்களுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. தமிழகத்துக்கும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுல இருந்து செய்யக்கூடிய விஷயத்தை விட பாஜகவுல இருந்து வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சு செய்ய விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமா செய்ய முடியும்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா ஒட்டஞ்சத்திரம் திமுகவினுடைய முன்னாள் செயலாளர், இப்ப அந்த ஐயாவுக்கு எப்படியும் ஒரு 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அண்ணாதுரை காலத்து ஆட்கள். மூக்க அழகிரி அவங்க கூட ரொம்ப நேரடியா பழக்கத்துல இருந்த ஒரு சமயத்துல இப்ப அவர் வந்து முன்னாள் திமுக செயலாளரா தான் இப்ப இருக்காரு. அவரு இப்ப வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா ஆரம்பிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லும்போது போன்ல என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க அந்த ஐயா, சந்தானம் அவருக்கு பேரு. அப்ப அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சா நான் உடனே எல்லாம் சேர்ந்துருவேன் அப்படின்னாரு. ஆனா பாஜகனுடைய மாநில தலைவரை மறுபடியும் அவர் வந்து சேருவீங்களான்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, திமுக மாதிரியான கட்சியில இருந்து அண்ணாமலை பக்கத்துல வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் திமுக இதுல இருந்து வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா பாஜகவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குதுங்கிற மாதிரி எனக்கு அது புரிதல் இருந்தது. இதே மாதிரிதான் கிறிஸ்டின் முஸ்லிம் மக்கள் மத்தியில இருக்கு. அவங்க மத்தியில இருந்து அண்ணாமலை அப்படின்னா பிடிக்கும். ஆனா பாஜகன்னு சொன்னா அவங்க பாஜக வந்து அவங்களுக்கு மத்தியில வந்து ஒரு விஷமா கக்கி வச்சுட்டாங்க, கட்டமைச்சு வச்சுட்டாங்க. மோடி பாஜக அப்படின்னா அது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவங்களுக்கு எதிரானது அது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மத்தியில மனசுல பதிய வச்சுட்டாங்க. அந்த இடத்துல அண்ணாமலை வெளியே நின்று பண்ணும்போது அதுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணாமலையினால சுதந்திரமா செயல்பட முடியும். அங்க வந்து யாருடைய அந்த உயர்மட்ட குழுவினுடைய கருத்தை கேட்டு அந்த மாதிரி எந்த கருத்து குறித்து ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. அவர் எப்படி ஒரு இது பெங்களூரு தெற்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் டிப்டி கமிஷனரா இருக்கும்போது எப்படி ஆக்ஷன் நடவடிக்கை எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி ஃபயர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். வேணுமா வேணும் செய் இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாரு. யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்ப அந்த இடத்துல அவருக்கு வந்து ஃப்ரீடம் இன்னும் அதிகமா இருக்கும், செயல்பட முடியும். அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் அவரால் செய்ய முடியும். இப்ப பாருங்க, அவர் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாட்டு ஆட்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி அவங்கள கொண்டு போகணும், உள்ளாட்சி தேர்தலில் எப்படி நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறத இப்பவுமே அவர் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் நான் கேள்விப்பட்ட வரையில. அப்ப அதுக்கு அதை நோக்கி அவர் வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தி போயிட்டே இருக்காரு. இது ஒரு தேசிய கட்சி பாஜகன்னு சொல்லும் போது இவர் ஒவ்வொன்றுக்கு மேல ஒப்புதல் வாங்கி எல்லாம் அதுக்கு நேரம் விடிஞ்சு போயிடும். அது இப்ப இருக்கக்கூடிய வேகத்துக்கு அது இல்ல.
கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டு வருஷத்துல ஆட்சி பிடிக்கக்கூடிய தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்க 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணி அப்புறம் வந்து தேசிய தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதுக்கடையில இங்க இருந்து ஒரு 4-5 பேர் லாபி, இவங்க இந்த பக்கமா போய் இங்க இந்த பக்கமா போய் லாபி பண்ணி இதெல்லாம் வந்து இப்ப அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவரு எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு தான் நான் நம்புறேன். சார், இப்ப நீங்க சொன்னீங்க அண்ணாமலையோட சேரத்துக்கு பாஜக நிர்வாகிகள் மட்டும் இல்ல, கட்சி தாண்டிய நிர்வாகிகள் கூட ஒட்டஞ்சத்திர உதாரணமா நீங்க வந்து அண்ணாமலையோட சேரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க எல்லாம் ஏன் இன்னும் சேரல? இன்னும் எதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க? இல்ல அவங்க எல்லாம் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. உறுப்பினர் ஆயிட்டாரு. ஒரு நாள் நைட்டு ஆயிட்டு எனக்கு அந்த காரணம் பாஜக இன்னும் சில நிர்வாகிகள் வந்து வரதுக்கான பாஜகவில் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்ச மாநில அளவில் உள்ள பல நிர்வாகிகளை வந்து ஒரு சில நிர்வாகிகள் நான் சொன்ன கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து ஏற்கனவே அந்த வி த லீடர்ஸ்ங்கிறதுல வந்து மெம்பரா தான் இருக்காங்க. வெளியே அவங்க டிக்ளேர் பண்ணல, அவ்வளவுதான். அது இப்ப இல்ல, முன்னாடியே இல்ல. எனக்கெல்லாம் வந்து நான் முன்னாடியே அதுல வந்து நம்ம மெம்பர் ஆகல. ஏன்னா எனக்கு அதுல மெம்பர் ஆகி அந்த அமைப்புல இருந்து என்ன பண்றதுங்கிறது என்னுடைய இது சினிமாவை சுத்தி இது. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு 40-50 வருஷம் எல்லாம் ஒன்றும் வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்ப நான் என்னுடைய ஒரு 10 வருஷம் அவ்வளவுதான் என்னுடைய லிமிட். நானா முடிவு பண்ணிருக்கேன். மேல இருக்கவன் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு நமக்கு தெரியாது. இந்த 10 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய வாழ்வாதாரம் பிளஸ் நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம ஒரு 20 வருஷத்தை சினிமாவுக்கு செலவு பண்ணிருக்கோம். அதுல நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால அந்த துறையை வந்து நம்ம தேசியவாதிகள் எப்பவுமே தீண்ட மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காம போனதுதான் மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு அதே சினிமால இருந்தே ஒருத்தர் வந்து மறுபடியும் இங்க ஒரு முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அந்த இடத்தை பயன்படுத்தாம விட்டது மிகப்பெரிய தப்பு. எழுத்துத்துறை, அல்லது ஊடகத்துறை, தொலைக்காட்சி துறை, அதே மாதிரி சின்னத்திரை. சின்னத்திரைன்னா இந்த சீரியல்ஸ் அது சம்பந்தப்பட்டது. அதுல எல்லாம் பாருங்க, இந்த விஷத்தை கேட்கிற வேலையை தான் நல்லா பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா 185 பேர் நீங்க தானே இருக்கீங்கன்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டா பதிலே இல்லை நம்மகிட்ட. ஆமா, 85 பேர் நம்ம தான் இருக்கோம், 85 பேர் நம்ம தான் பாக்குறோம், நம்ம தான் வந்து அதுக்கு ஊக்கப்படுத்துறோம், நம்ம தான் வெற்றி படம் ஆகுறோம், நம்ம தான் அந்த ஒரு சீரியலை சக்சஸ்ஃபுல்லா ஓட வைக்கிறோம். இவ்வளவு செஞ்ச நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணுல குத்துறான நீ ஏன் பார்த்துட்டு இருக்கான்னு கேட்ட நமக்கு தெரியல. அந்த அளவுல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல கவனிக்காம விட்டுட்டோம். இந்த இடத்தின் மூலமாகவும் ஒரு மாஸ் மீடியா சினிமா, அதன் மூலமாகவும் சில விஷயங்களை நம்ம பண்ணணும். அதை நம்ம பண்ண தவறி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் பாஜகவிலேயே, இந்து முன்னணியிலேயே, RSSலயும் அதை கவலைப்பட்டத மாதிரி, இல்லைன்னா அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. RSSல வந்து அதுக்கு தனியா சம்ஸ்கார் பாரதின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஆனா அதன் மூலமாக மற்ற இடங்கள்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. தமிழகத்துல அதன் மூலமாக படம், ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க படம் எடுக்கணும், படம் தயாரிக்கணும். அப்படின்னாதான் நீங்க நிறைய பேரை உருவாக்கி கொண்டு வர முடியும். மத்தியில பாஜக ஆட்சி இருக்கு, தமிழகத்துல நீங்க வந்து வலுவா RSS இன்னைக்கு அந்த சம்ஸ்கார் பாரதி இன்னைக்கு வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னா அவங்களால ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் ஃபண்ட் ஈஸியா நன்கொடை பண்ண முடியும், வாங்கி சேர்க்க முடியும். அது வந்து டொனேஷன் மூலமாக கூட வாங்கலாம். அப்படி இல்ல நீங்க ஸ்பான்சர் கிடைப்பாங்க, இன்னைக்கு கிடைப்பாங்க. ஒரு 90களில் 80களில் கிடைக்க அல்லாடி இருப்பாங்க, இன்னைக்கு கிடைப்பாங்க. அதை வச்சு அது ஒரு வியாபாரமா பண்ணலாம். அதுல ஒரு 10 கோடி ரூபாயை கொண்டு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு 10 பேரை களத்துல இறக்கி ஒரு 5 பேரை இறக்கி விட்டு டெஸ்ட் பண்ணலாம். 5ல 2 வெற்றி படம் ஆனாலே நீங்க வந்து அந்த 10 பேர் அந்த 5 கோடியும் அது சேர்த்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிடும். அதுல பிளானிங் கரெக்டா இருக்கணும், அதுக்கு மேல போகாம இருக்கணும், போனா என்ன பண்ணுங்கிறத யோசிக்கணும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆட்களை பயன்படுத்தினாலே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டா வச்சுட்டு ஒரு 5 கோடி ரூபாய் களத்துல இறக்கி விட்டு பழையபடி அந்த இதுல வரக்கூடியதே வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு போனாலே பெரிய பெரிய படங்கள் கூட பின்னாடி ஃபியூச்சர்ல பண்ணலாம். தமிழ் சினிமாவில ஒரு இந்துடா படம் வந்து தியேட்டருக்கு என்ன வரல, நமக்கு இன்னமும் சென்சார் ஆகல, அதுதான் நின்றுட்டு இருக்கு. அந்த இந்துடா படம் வந்து வெற்றி படம் ஆயிட்டு அப்படின்னா வெற்றி படம் ஆயிரும், நல்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் உள்ள அந்த ஃபீட்பேக்கை வச்சு சொல்றேன். திரையில இதே மாதிரி பெரிய திரையில ரிலீஸ் பண்ணி அது வெற்றி படம் ஆயிட்டு பரவாயில்லைங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 30 நாள் 25 நாள் கடந்து ஓடுனாலே போதும் சார். இது மாதிரியான படம் இன்னும் ஒரு 2 படம் வந்துட்டு வச்சிருங்களா, தமிழ் சினிமாவில அந்த இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல தயாரிப்பாளர் சொல்லி லோ பட்ஜெட்ல வராங்க பாருங்க, அத்தனை பேரும் இத மாதிரி ஒரு கதை இருந்தா கொண்டு வாடி கேட்பாங்க. திரௌபதி படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தமிழ்ல அது வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தயாரிப்பாளர்களை வந்து எங்க அந்த மாதிரி திரௌபதி மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் கதை இருந்தா எடுத்துடுவாங்க, சின்ன பட்ஜெட்ல நம்ம பண்ணுவோம் அப்படி சொன்னாங்க என்கிட்ட. அப்படின்னா நீங்க ஒரு படம் அவங்களுக்கு தேவை வந்து சொன்னவர் கிறிஸ்டின், அதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. சொன்னவர் வந்து கிறிஸ்டின்ஸ், படம் பண்ணவர் தான் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அப்ப அவங்க என்ன இதுன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் அதெல்லாம் கிடையாது. பணத்தை போடுறோம், அதை வந்து சம்பாதிக்கிறோம், அடுத்து படம் எடுக்கிறோம் சம்பாதிக்கிறோம், படம் எடுக்கிறோம் சம்பாதிக்கிறோம். படம் எடுக்கிறத பெரிய அளவுல சம்பாதிக்காட்டாலும் நஷ்டம் வராத நம்ம வரளவுக்கு இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க.
அதை ஏன் நம்ம இந்துத்துவவாதிகள் பயன்படுத்தல அப்படிங்கறத எனக்கு ஒரு சின்ன எண்ணம் உண்டு. அதையும் செய்திருக்கணும். அப்படி இவங்க எல்லா இடமும் கோட்டை விட்டாங்க. அதனால என்ன மாதிரி உள்ள ஆட்கள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது மூலமாக நம்ம சாதிக்க வேண்டியது, செய்ய வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு. அதை நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதனால நம்ம வந்து மற்றவங்க இவங்க ஏன் பண்ணல, இவங்க ஏன் பண்ணல அப்படிங்கலாம நம்ம யோசிக்காம பல முனையில இருந்து இதை நம்ம பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அப்பதான் நீங்க வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். பத்திரிகை துறை மூலமாக ஒரு எழுத்துத்துறை நிறைய எழுத்தாளர்களை உருவாக்கணும். கவிதை எழுதுறவங்களை ஊக்கப்படுத்தணும். சிறுகதை எழுதுறவங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தணும். அதே மாதிரி சின்னத்திரை நடிகர்களையும் கொண்டாடணும். அந்த சின்னத்திரையிலையும் வந்து கதாசிரியர்ல இருந்து எல்லாமே ஆட்கள் இருக்கணும். அது பெரிய திரையிலையும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் இங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப யதார்த்தத்துல என்ன, அது நீங்க ஒவ்வொரு படத்தை நீங்க நிறைய படங்களை உதாரணத்துக்கு நான் சொல்ல முடியும். அன்னபூரணின்னு ஒரு படம் வந்துச்சு. திருச்சியில இருந்து ஒரு பிராமண பெண் வந்து நான்வெஜ் சமைக்கிற மாதிரி கதை. ஏன்னா யாருமே நமக்கு சூடு இல்ல, சுரணம் இல்ல. அது இப்படிங்க இப்படி ஒரு கதையை வச்சு நீ ஏங்க இழிவுபடுத்துறன்னு நம்ம கேட்கவே இல்லை. யாருமே கேட்கல. காரணம் என்னன்னா நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணிலே குத்திட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து உணரணும், புரியணும் அப்படின்னா நம்ம அங்க உள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சைட்ல போய் இப்படி வரணும்னு நான் நினைக்கிறேன். வந்தாதான் இதுல மாற்றம் கொண்டு வர முடியும். ஓகே சார். இப்போ வந்து பாஜக வந்து மறைமுகமா இல்லாட்டி இப்ப வெளிப்படையாவே திமுகவோட உறவு வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் அண்ணாமலையை வந்து அவங்க வெளில அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நாளைக்கு வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் வந்து யார் 2 பேருக்கு நடுவில் வரும்? அதாவது விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் வருமா, இல்லாட்டி உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் வருமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது வரைக்கும் தான் லைட் அந்த உதயநிதியை பத்தி பேசுறாங்கல்ல. இப்போ அதுவே இன்னைக்கெல்லாம் பெரிய பல்ப் வாங்கின கதையாகி போச்சுது. அந்த பேசுறதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவருக்கு நிறைய எம்எல்ஏக்கள் கட்சியில திமுகவில் இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் உறுதுணையா நிக்கிறாங்க. இவர் வந்து அந்த இவரை வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவருங்கிற பதவி வரை இருக்கு. அவருக்கு பேசுறதுக்கு சட்டசபையில டைம் கொடுத்துதான் ஆகணும், கொடுப்பாங்க. இதெல்லாம் அவர் சாதகமா வச்சுட்டு இப்ப வந்து பண்றாரு. இது எது வரைக்கும்னா அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது வரைக்கும் தான். அண்ணாமலைங்கிற ஒரு சிங்கம் களத்துல இறங்கிட்டு அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து அவர் சட்டசபையில வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவரு வந்து கேட்கிற கேள்வி, அவரு கேட்கிற விதம், ஒவ்வொரு இஷ்யூமே அவரு கையாளுற விதம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஆளுங்கட்சிங்கிற அடிப்படையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அப்படியே அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அநேகமா அண்ணாமலை எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பதில் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஜோசப் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் வந்து கவுண்டர் பண்ணாம, உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு தவகவுல சேர்ந்த சொல்ல வரீங்களா? தவிர்க்க மாட்டாரு. இப்ப வந்து இங்க காஞ்சிபுரத்துல நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு தாவக நிர்வாகி போயிருந்து பள்ளிக்கூடத்துல போய் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல போய் நின்றுட்டு விஜயுடைய போட்டோ எல்லாம் வச்சு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டாரு. இதை வந்து கண்டிச்சு அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் பண்ணாரு. அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. தாவகவில இருந்து தூக்கிட்டாங்க. இத மாதிரி அவர் சுட்டி காட்டக்கூடியதை அவங்க உடனே அதை அந்த தவறு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உடனே அதை சரி பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு சைலண்டா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து பெரிய உதாரணம் வந்து மு.க. ஸ்டாலின். அவரை வந்து அண்ணாமலைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டார். கடைசி வரைக்கும் பாருங்க, முதலமைச்சரா இருந்த 5 வருஷத்துக்குள்ள அண்ணாமலை நிறைய இஷ்யூ எல்லாம் எடுப்பாரு. ஆனா அந்த இஷ்யூ விவாதத்துக்கு உள்ளாயிடும். அந்த விவாத பொருளாகும். அந்த விவாதம்ல நடக்கும். அண்ணாமலை தான் ஒரு அந்த பேசுபடு பொருளா இருப்பாரு. இல்ல அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பேசுபடு பொருளா ஆயிடும். ஆனாலும் முதலமைச்சருங்கிறதுல அவர் பதில் சொல்லாமே தவிர்த்துட்டே போவார். ஆனா அதை ஆனா ஆக்ஷன் மட்டும் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அந்த பாதையில தான் இவரு போவார்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கு பதில் எல்லாம் சொன்னா நீங்க வந்து அண்ணாமலை ஜெயிக்க முடியாது. ஒரு இடத்துல அண்ணாமலை ஒரு விஷயத்த தப்ப சுட்டி காணிக்கிறாரு. அது தப்பா இருந்தா தான் அவரும் கை வைக்கிறாரு. அதை கரெக்டான இடத்துல வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது இல்ல அது வந்து நாங்க வந்து முன்னாடி அப்படி பண்ணல, இல்ல நீங்க வந்து என்ன யோக்கியனா அப்படி கேட்க முடியாது அவர்கிட்ட. அப்ப அந்த இடத்துல வந்து இவரு அடுத்த கவுண்டர் கொடுக்கும்போது பதில் சொல்ல முடியாம ஆயிரும். அங்க சிக்கல் ஆயிரும். அப்ப அதை தவிர்த்துட்டு அவர் எந்த இடத்த சுட்டி காணிக்கிறாரோ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பண்ணிட்டு போயிட்டா அதோட அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அத மாதிரி போவார் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி போனாலும் சரி, ஜோசப் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் இதுதான் வந்து ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நோக்கி நகரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா மு.க. ஸ்டாலினே வந்து கருணாநிதியினுடைய பெயரை வச்சு அப்படி வந்தவர் தான் அவரு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப வருஷமா கட்சியில இருந்தாருங்கிற ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஆனா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு இல்லை.
இப்போதைக்கு அவருக்கு ஆதரவாக அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெரும்பாலானவங்க இவரோட சீனியர். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். பெரும்பாலான உறுப்பினர்கள் எல்லாம், அது நீங்க நேருல இருந்து ஆரம்பிச்சு வேலுல இருந்து, இல்லைன்னா எங்க திருநெல்வேலி ஏரியாவில் உள்ள நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, இல்ல ஜெயகர் பாபு, எல்லாருமே அதிமுகல இருந்து வந்தவங்க முக்காவாசி பேரு. இருந்தாலும் எல்லாருமே அனுபவசாலிகள், ரொம்ப சீனியர் லீடர்ஸ் அவங்க எல்லாம். ஆனா அவங்க இவரு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வராங்கன்னா இப்போதைக்கு வராங்க. என்னைக்கு இவங்க எல்லாம் இன்னொரு பாதையை பிரிச்சுட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய பலத்தை வச்சும், அவருடைய அந்த கட்சி பலம் இதெல்லாம் வச்சுதான் அவரால் நிக்க முடியும். பப்ளிக் மத்தியில அவர் அந்த அளவுக்கு பேசப்படும் பொருளா அவரு நம்மகிட்ட வரல. அவர் இவ்வளவுக்கு ஒரு நடிகரா இருந்து வெற்றி படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி எல்லாம் மிகச்சிறந்த வெற்றி படம் தான். அதன் மூலமாக கொஞ்சம் நிறைய பேர்ட்ட நல்ல ரீச் ஆன பிறகு அரசியலுக்கு வந்தாரு. அரசியலுக்கு வந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவருக்கு கூட்டமே வரல. அவர் ஒரு நடிகராக கூட அவர் யாருமே கவனிக்கல. அந்த அளவுக்கு எல்லாம் அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துல இருந்துச்சு. அதை நம்ம கவனத்துல வச்சிருக்க வேண்டியிருக்கு. ஆனா அண்ணாமலை போற இடத்துல எல்லாம் கூட்டம் வந்துச்சு. அப்ப அண்ணாமலைக்குன்னு ஒரு இது இருக்கு. அவர் சொன்னா அது கரெக்டா இருக்கும். அவர் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் சரியான புள்ளி விவரங்களா இருக்கு. அப்ப அவர் எந்த விஷயத்தை எடுத்து பேசினாலும், அது கரூர் விஷயத்துல ஜோசப் விஜய் அதுல சிக்கிட்டு இருக்கும் போதே இவரு பேசலன்னா அன்னைக்கு கைது பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல விஜய் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு தான் திமுக அரசாங்கம் பிளான் பண்ணிச்சுது. அதை நோக்கிதான் போச்சுது. இவர் ஒரு எக்ஸ் போலீஸ் அதிகாரியா இருந்தவர். அதுல உள்ள சட்ட ரீதியான சில விஷயங்களை லீகலா எடுத்து முன் வச்சு பேசும்போது நீங்க ஒரு இடத்துல அனுமதி கொடுக்குறீங்க, அந்த இடத்துல 10,000 பேர் தான் கூட முடியும்னா, அந்த இடத்துல நீங்க ஏன் 5,000 பேர் தான் கூட முடியும்னா 10,000 பேர் கூடுவாங்கிறது உங்களுக்கு ஏன் முன்னாடியே தெரியாது? கரெக்டா கேட்டார். அப்ப உளவுத்துறை உங்களுக்கு அந்த சரியான புள்ளி விவரத்தை சொல்லலையா? 5,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 10,000 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனா நீங்க கேன்சல் பண்ணலாம், இல்ல வேற இடத்த கொடுக்கலாம். நீங்க ஏன் கொடுக்கல? இந்த மாதிரி அவர் அந்த லாஜிக் படி சில விஷயம் எல்லாம் கேள்வி கேட்கும் போது ஆளுங்கட்சிட்ட அதுல பதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம போச்சு. அதுலதான் அவர் தப்பிச்சாரு. அவர் தப்பிச்சு வெளியே வந்தாரு அந்த கைதுல இருந்து. அப்படிங்கிறத கைது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பிரபலமாயிருப்பான்னு நினைக்கிறேன். அது இன்னொரு பக்கத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அண்ணாமலையுடைய இது முக்கியமான ஒரு இதை தான் நான் பார்த்தேன் அன்னைக்கு. அதை பார்க்கும்போது ஏன்னா யாருமே எதிர்பாராத பதில் அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லும் போது ஆமா, அவர் சொல்றது எல்லாமே நம்மள கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். லாஜிக் படி அண்ணாமலை எதை பத்தி பேசினாலும் அதை நம்ம ஒண்ணும் இல்ல, கடைசியா ஒரு வீடியோ போட்டாரு. ஒரு வீடியோ தானே, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியாத எல்லாம் சோசியல் மீடியா மூலமா வந்துச்சு. ஆனா அதுல அவரு சொல்றது எல்லாம் சாதாரண பாருங்க. இந்த முருங்கை மரம் பாருங்க பட்டு போச்சுது, சரி ஒண்ணுக்கு யூஸ் இல்ல, சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. அது பிஜேபியில உள்ள அந்த வெத்து வேட்டு தலைவர்கள் இது பாத்துக்க ஒண்ணுக்கு இட்டு போச்சு, இதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் சாதாரணமா தான் சொல்லிட்டு போனார். இது முருங்கை மரத்துல இந்த இதெல்லாம் பாருங்க பட்டு போச்சுது, என்ன இது யூஸ் இல்ல, ரைட்டு பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் மற்ற செடிகளை நம்ம வேற விதமா தான் நம்ம பண்ணணும், இப்படிதான் அவர் எடுத்துட்டு போனாரு. ஆனா இப்ப இங்க விளக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதை டிகோட் பண்ணி எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க பாருங்க. இது யார சொல்லியிருக்கா தெரியுமா? இது பாஜகவில் இருக்கக்கூடிய 5-6 பேர் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களனால என்னமோ தமிழக பாஜகவுக்கு எந்த நல்லது நடக்க போறது இல்ல, இது என்ன வேஸ்ட், அதனால விட்டுட்டு நம்ம அடுத்த கண்ட வச்சு வளர்க்கறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போறாருங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவர் சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உள்ளால வேற வேற ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அது. ஆனா சொல்லும் போது சாதாரணமா ஏதோ சீமான் மாதிரி இவரும் இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறாருங்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா உள்ளால போகும்போது அது வேற மாதிரி அது புரிதலை ஏற்படுத்துது. அதனால அண்ணாமலை ஆல்வேஸ் அண்ணாமலை தான். கண்டிப்பாக இனிமே வருங்காலம் ஜோசப் விஜய், ஏன்னா இளைஞர்களை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இளைஞர்களை எதிர்பார்க்கிறாங்க, திறமைசாலிகளை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சமயத்துல நான் சின்ன வயசுல இருக்கும்போது, இல்லைன்னா நான் பத்திரிகையில 96ல ஜாயின் பண்ண அந்த வருஷங்கள்ல கூட நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, படிச்சவங்க அரசியல் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. இல்லத்தரசிகள் நோ, அரசியலை பத்தி கவலையே பட மாட்டாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடும்போது எங்க வீட்டுல உட்காந்து எங்க அப்பா அம்மா சித்தி, எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, அது உண்மை ஒத்துக்கணும். எங்க அம்மாவும் எங்க தங்கச்சியும், எங்க அம்மாவுக்கு தங்கச்சியும், இவங்க எல்லாம் உட்காந்து நாளைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடணும். எங்க அப்பா திமுக பக்தர், அது வேற கதை. அதனால ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அங்க, சும்மா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு வாரத்துல இருந்து அது காதுல விழுந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான் அந்த அரசியல். இது இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு வந்தா நல்லது நடக்கும், யாரு வந்தா நல்லது இருக்காது, அந்த மாதிரி எந்த புரிதலும் எந்த பெண்களுக்கும் வீட்டுல இருக்காது. படிச்சவங்களும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தேர்தல் நேரத்துல ஓட்டு போடுறது யாருக்கு போடணும் யாருக்கு போட வேண்டாம்னு ஒரு சின்ன ஒரு 2 நாள் அதை பத்தி கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எதை பத்தியும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப வரைக்கும் இந்த தென்னவன்ல இன்னைக்கு நம்ம போடக்கூடிய வீடியோ முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் பாக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய படிச்ச பெண்கள்ல இருந்து எல்லாருமே பாக்குறாங்க. இல்லத்தரசிகள்ல இருந்து பள்ளி காலேஜுக்கு போகக்கூடியவங்கல இருந்து பாக்குறாங்க.
இப்ப எல்லாருமே அரசியலை கவனிக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொன்னார், என்ன சொல்றார், விஜய் இன்னைக்கு சட்டசபையில என்ன பேசினார், யாருக்கு பதிலடி கொடுத்தார், இவரு உதயநிதி ஸ்டாலின் ஏன் வெளியே ஓடினார், அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ எல்லாம் எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்து அதை பத்தி இவங்களுடைய புரிதலுக்கு தக்கவாறு அவங்களும் அதை பத்தி விவாதிக்கிறாங்க. அவங்கவங்க லெவலுக்கு அவங்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை விவாதிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் முன்னாடி கிடையாது, இப்ப அப்படி இருக்கு. இப்ப தெரிஞ்சு அதுக்கும் நீங்க அண்ணாமலைக்கு தான் தேங்க்ஸ் டு அண்ணாமலை தான் சொல்லணும். ஏன்னா அவர் மூலமா தான் இதெல்லாம் வந்தாங்க. படிச்ச மக்கள், அப்புறம் இல்லத்தரசிகள், என்னமோ அரசியல் இன்னும் நாசமா தான் போகும் தமிழ்நாட்டுல, என்னமோ அதுக்கு எந்த இதுலயும் மீண்டு வரப்போறது இல்ல, இது நாசமா ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்த ஒரு 75-80 வயசுக்கு மேல உள்ளவங்க, காமராஜரை பார்த்து ஒரு நல்ல ஆட்சியை பார்த்தவங்க, இவங்க எல்லாம் கூட அண்ணாமலை வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்ல, ஒரு படிச்சவன் வந்திருக்கான், முக்கியமா அவர் படிச்சவர். அதுல நம்ம யாரையும் தமிழ்நாட்டுல இப்ப எந்த அரசியல்வாதியும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஜோசப் விஜய் அவர் லைலா காலேஜ் டிராப் அவுட், கரெக்டா எடுத்து பாருங்க. அவரு டிராப் அவுட், டிகிரியே முடிக்காம வெளியே ஓடி போனாரு. அண்ணாமலை அவர் எம்பிஏ அப்புறம் யூபிஎஸ்சிலயும் பாஸ் பண்ணி வெளியே வந்தவர். ஒரே நாள் 3 எக்ஸாம் எழுதினவர். 2 யூபிஎஸ்சி எக்ஸாம், ஒரு எம்பிஏ எக்ஸாம். 3மே லக்னோல காலையில ஒண்ணு, மத்தியானத்துக்கு மேல ஒண்ணு, அப்புறம் 6 மணிக்கு மேல ஒண்ணு. 3 பேப்பர் ஒரே நாளே எக்ஸாம் எழுதினார். எல்லா 3மே அதிகமான மதிப்பெண் பெற்றவர் அவர். 2ல யூபிஎஸ்சிலயும் ரேங்க் ஹோல்டர் தான், மற்ற இதுலயும் பெர்சன்டேஜ் அதிகமா 98 நினைக்கிறேன், 97 ஏதோ அந்த மாதிரி எடுத்து வரவர். அதுல அவருக்கு நிகராக படிப்பு இங்க தமிழக அரசியல்வாதி தலைவர்கள் இப்ப இருக்குல்ல பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல நீங்க உதயநிதி ஸ்டாலின்லாம் பக்கத்துல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அது நடிச்சது 4 படம், ஓடுனது 1 படம், இந்த மாதிரி தான் அவருக்கு நீங்க வரலாறு சொல்ல வேண்டியது இருக்கும். இவரு நிறைய படங்கள்ல நடிச்சார். நடிச்சதுல வேணா சொல்லுங்க, அண்ணாமலையை விட விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம். அது நடிப்புல. ஆனா படிப்புல பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல வர முடியாது. சரி, டேட்டா விவாதங்கள் மற்ற விஷயங்கள் அண்ணாமலை நீங்க சர்வதேச அரசியல் என்ன ஆன்மீகத்தை கொடுங்க, இல்லைன்னா என்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, அதாவது படிச்ச சப்ஜெக்டும் கூட இல்ல, எந்த டாபிக் வேணாலும் எடுங்க, வரலாறு எடுங்க, புவியியல் எடுங்க, எல்லாமே அவரால் பேச முடியுது. இத மாதிரி ஒரு தவப்புதலும் தமிழ்நாட்டுல இனிமே கிடைப்பாராங்களே நமக்கு தெரியாது. ஒருவேளை கிடைக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவரும் எல்லாருமே மூக்குல விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு அரசியல்ல இவ்வளவு. அப்புறம் இன்னொன்னு பெருந்தன்மை. எந்த மேடைக்கு போனா என்ன பேசணும், கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்றதை மட்டும்தான் இருக்கணுங்கிற அந்த இதுல கரெக்டா இருப்பாரு. காலேஜுக்கு போனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அரசியலே பேசக்கூடாது, ஆனா அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஜெனியூனான ஒரு ஆளா நீங்க அண்ணாமலையை தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல நீங்க வேற யாரையும் எதிராக வச்சு பார்க்க முடியாது. இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல ஜோசப் விஜய் இருக்கிறதுனால அவருக்கும் அண்ணாமலைக்கும் இடத்துலதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் தமிழ்நாட்டுல. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலாவது ஒரு இதுல சொன்னீங்க, பாஜகல இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய பேரு இது அண்ணாமலை பக்கம் வந்திருப்பாங்கல்ல, இல்லைன்னா ஏன் வராம இருக்காங்கன்னு கேட்டீங்க. அண்ணாமலை அவருடைய அந்த அமைப்புல இயக்கத்துல சேர்ந்தவங்களே 18 லட்சத்துக்கு மேல போயிட்டாங்க. 18.5 லட்சம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அதுல இருக்க வாலண்டியர்ஸ் தான். அதுல இருக்கக்கூடியவங்க ஒரு குறைந்த நம்பர் தான். இது போக அந்த அவருக்குன்னு ஒரு ஆதரவு ஓட்டு போடணும் அப்படின்னு வரக்கூடியவங்க அது இன்னும் பல மடங்கு தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது எத்தனை மடங்குன்னு தெரியாது. அவர் ஒரு 50 லட்சம்ங்கிறத ஒரு டார்கெட்டா வச்சு அதை நோக்கி நகர்றாரு, பயணப்படுறாரு. அது நல்ல விஷயம் தான். 50 லட்சம்ங்கிறது ஒரு நல்ல பெரிய எண்ணிக்கை. 1 கோடின்னு அவ்வளவுதான் செத்த பேர் தமிழ்நாட்டுல. ஆனா பாஜக கூட நீங்க ஒப்பிட்டு நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவினுடைய கடைசியா நம்ம வாங்கின ஓட்டே, பாஜக வாங்கின ஓட்டே 14 லட்சம் தான். இவர் 18 லட்சத்தை தாண்டி போயிட்டார். காங்கிரஸ் வாங்கினது 16 லட்சமே ஏதோ தான் வரும் ஓட்டு. அல்ல, அதெல்லாம் தாண்டி போயிட்டாரு. அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்து 2024 அந்த கூட்டணி அமைச்சிருந்தார்ல, அந்த நேரத்துல பாஜக வாங்கின ஓட்டு 24 லட்சத்துக்கிட்ட வரும், சம்திங் அந்த மாதிரி வரும். அது அப்படின்னா இவருக்காக என்ன வர வேண்டிய ஆட்கள் இன்னும் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால வருவாங்க. அவங்களுக்கு இதுல சேர்ந்த வாலண்டியர்ஸ் சேர்றதுல சில பிரச்சனைகள் இருக்கும். வயசானவங்க சேர முடியாது, பட்டன் செல் வச்சிருக்கவங்க சேர முடியாது. இப்ப எங்க அம்மா, எங்க சித்தி அவங்களெல்லாம் இல்ல, எங்க தங்கச்சி இல்ல, அப்புறம் தம்பி நிறைய பேர் இல்ல சேரல, இன்னும் இவங்களெல்லாம் சேரல. ஆனா இவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப எங்க வீட்லயே எங்க இல்ல எடுத்து பாத்தீங்கன்னாலே ஒரு நான் வீட்டம்மா 2 பேரும் சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான். ஒருவேளை மருமகன் சேர்ந்திருப்பான், தங்கச்சி மகன் ஒருவேளை சேர்ந்திருக்கலாம். அவன் பெங்களூர்ல இருக்கனாலும் சாப்ட்வேர் சைட்ல இருக்கனாலும் சேர்ந்திருக்கலாம். மற்றவங்க எல்லாம் சேரவே இல்லை. அப்ப அவங்க எல்லாருமே ஓட்டு போடக்கூடிய ஆட்கள். இல்லைன்னா பின்னாடி போய் சேர சொல்ல நம்ம சேருவாங்க 1-2 பேரு. அப்ப கூட எங்க அம்மா சித்தி எல்லாம் சேர்ந்துட முடியாது. அவங்களுக்கு சேர்க்கணும் நம்ம வேணா நம்ம மொபைல்ல இருந்தே பண்ணி ஏதாவது பண்ணா மட்டும்தான் உண்டு. ஏன்னா பட்டன் செல் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாம். நம்ம யாராவது ஒரு ஆள் பிடிச்சு சேர்த்து விட்டா மட்டும்தான் அவங்க எல்லாம் உறுப்பினர் ஆக முடியும், வாலண்டியரா. அதனால வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க வருவாங்க. வராட்டாலும்
ஓட்டு போடுற இடத்துல கண்டிப்பா வருவாங்க. நல்லா எதிர்பார்க்கலாம். சரி. நீங்க இப்ப வந்து அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அதுதான் வந்து அரசியல் களமா மாறுங்கிறத ரொம்ப அழகா எடுத்துரைச்சீங்க. ஆனா அண்ணாமலைக்கு வந்து ஒரு தேசிய பார்வை வந்து விஜயை விட அதிகம். சோ அந்த தேசிய நீரோட்டத்தை அவர் தன்னோட அரசியல்ல எப்படி கொண்டு வராரு? இல்ல அது வந்து அவர் கொள்கையெல்லாம் அறிவிக்கும் போதுதான் தெரியும். இப்போதைக்கு பிளாங்கா ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். முதல் நாள் அவர் வந்து சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமைமிகு இந்தியா, பெருமைமிகு தமிழகம்னு சொன்னார். ம். அது முதல் பாயிண்டா சொல்லிட்டார். அப்ப அவர் வந்து தேசியத்துக்கு எதிராக அவர் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசிட்டு அலைய மாட்டாருங்கிறத நம்ம அதில் கிளியர் கட்டாவே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை ஒரு கோஷமாவே தெளிவாகவே வெளிப்படுத்திட்டாரு. இன்னொன்னு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்து வந்தவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் தேச துரோகியா இருக்க மாட்டாங்க. தேசத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை ஓட்டம் அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ராணுவத்துல இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் அடிப்படையிலே அந்த தேச உணர்வு வந்து அதிகமா இருக்கும் நம்மள சாதாரண மற்றவங்களை விட. அதனால அந்த அடிப்படையிலும் கூட அவரே அறிவிச்சுட்டார். அதனால அவரு வந்து எந்த சூழ்நிலையிலும் இப்போ அந்த தேசத்துக்கு தேசியவாதி அந்த மாதிரி எதுக்கு எதிராலாம் போக மாட்டாரு. ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்ங்கிறதையும் அவர் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ள போறாரு. அவர் அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப அவர் எந்த இடத்துலதான் தேசியம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரோ அந்த இடம்னா அண்ணாமலைக்கு சாதகமா இருக்கும். எந்த இடம்லாம் வந்து அந்த இடத்த அவரு ஆக்கிரமிப்பார். இன்னைக்கு எல்லாம் சட்டசபையில அவரு பேசின அதே ஒரு வகையில நிறைய பேர் விமர்சனம் பண்ற மாதிரியான எனக்கும் அந்த கருத்து உண்டு. அவர் இன்னமும் நடிகர் மாதிரியே பஞ்சு டயலாக் பேசுறது வந்து சரியாக படல. அவர் வந்து அதுதான் சரின்னு நினைக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு இன்னமும் அந்த பஞ்சு டயலாக்கே பேசிட்டு அப்படியே வந்து ஒப்பேத்துறது வந்து எந்த வகையில அரசியல் முன்னெடுப்பு யதார்த்தமா பேசிட்டு போகலாம். அதுல தப்பே கிடையாது. நீங்க மேடை தமிழ் தான் சட்டசபையில போய் பேசணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தமிழ் இருக்கோ அந்த தமிழை கரெக்டான தமிழை பேசினா போதும், எனக்கு புரிஞ்சிடும். பாமரனுக்கும் புரிஞ்சிடும், எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கு நீங்க சினிமா தமிழ்ல போய் நீங்க வந்து அந்த ஹீரோயிசத்தோட பஞ்சு டயலாக் பேசணுங்கிற அவசியம் இல்லை. யதார்த்தமா பேசலாம். ஏன் பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது அதுல ஏதோ காரணம் அவரு வச்சிருக்காரு. அது ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்னு நினைக்கலாம். ரசிகர்களை திருப்திப்படுத்தும் நினைக்கலாம். அது ரசிகர்களை மட்டும்தான் திருப்திப்படுத்தும். படிச்ச மக்களுக்கு கொஞ்சம் அவர்சனத்தை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய இது. ஆனா இன்னொரு விஷயம் வந்து அவர் போட்டு உடைச்ச அந்த விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தப்பு செய்ய மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ண விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டேன்னு ஒரு அடுத்த கட்டமா ஒண்ணு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அவர் கரெக்டா நடந்தார் அப்படின்னா அதுவே அவருக்கு பெரிய பிளஸ்ஸா தான். திமுக எல்லா பானையிலையும் கையை வச்சிருக்காங்க. எல்லா பானையிலையும் ஒரு துறையை மிச்சம் வைக்கல. எல்லா துறையிலையும் அடிச்சு மாத்தி வச்சிருக்காங்க. இத சரியான ஒரு இது பண்ணுனா சேகர் பாபுல முதல்ல ஆளா உள்ள தூக்கி போட வேண்டியதா இருக்கும். நீங்க இந்து அறலத்துறையை கரெக்டா நீங்க வந்து உள்ளால ஊழலை மட்டும் கரெக்டா நீங்க நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நகை உருக்குனதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதுக்கும் இப்ப வந்து நேற்றுக்கு சட்டசபையில பேசும்போது நேற்றுக்கு நினைக்கிறேன். அப்போ இந்து அறலத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. நீலகிரி தானே அந்த பகுதியில உள்ள அந்த கோவிலுக்கு வந்து அந்த வந்து கோவில் நிதியில இருந்து கட்டுறதா பிளான் பண்ணி அது சேகர் பாபு டூரிஸ்டுக்காகன்னு விளக்கம் கொடுத்தாரு. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு வந்து ஒரு மூளை உண்டு, கருணாநிதி மூளை. அது அந்த மூளை என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து 100 கோடி ரூபாய் தேவைன்னா, உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு 10 கோடி ரூபாய் தேவை அப்படி சின்ன அமௌண்ட்லயே வச்சிருங்க. 10 கோடி ரூபாய் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும். அவருக்கு அவங்க ஃபேமிலியில யாருக்காவது செட்டில் பண்ணணும். இல்ல 25 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பாலம் கட்டுறது, ஒரு ரோடு போடுறது, எதையாவது ஒண்ணு மாநில அரசுல இருந்து நிதியை ஒதுக்கி பண்ணக்கூடியதை சொல்லிட்டு அவரை அப்படியே கூப்பிட்டு இந்த இவங்களுக்கு நீங்க போய் பெங்களூர்ல செட்டில் பண்ணிடு, இல்லைன்னா இதை வந்து மலேசியால செட்டில் பண்ணிடு, சிங்கப்பூர்ல செட்டில் பண்ணிட்டு டீல் பண்ணி விட்டுருவாங்க. அந்த கான்ட்ராக்டர் அங்க அதை செட்டில் பண்ணிடுவார். யாருக்கு கொடுக்க சொல்றாங்களோ அவங்க ஃபேமிலிலயோ இல்லைன்னா வேற ஃபேமிலியில தான் பெரும்பாலும் நடந்துச்சு. அப்படியே அங்க கொண்டு போய் அதை செட்டில் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அமௌண்ட் அங்க போயிடும். நோக்கம் பாலம் கட்டுறதுங்கிறது கிடையாது. இவங்களுக்கு 25 கோடி ரூபாய் இலை வேணும், இவங்களுக்கு 50 கோடி ரூபாய் இலை வேணும், இவங்களுக்கு 100 கோடி ரூபாய் வேணும். அதுக்கு ஒரு புதிய தலைமைச் செயலகத்தை கட்டிடுவாங்க. புதிய தலைமைச் செயலகம் கட்டணுங்கிறது நோக்கமா இருக்காது. அதுல இவங்களுக்கு ஒரு பெரிய கமிஷன் அடிக்கணும். அதுதான் இவங்களோட இது வந்து கழிஞ்ச 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அப்பட்டமா எல்லா இடமும் பண்ணிருப்பாங்க. அதுவும் இந்த 40% அளவுக்கு கமிஷன்ங்கிறது வந்து இவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. 40% கமிஷன்னா நீங்க வந்து அதாவது எங்க பெரியப்பா மகளுக்கு மாப்பிள்ள வந்து அவங்க 3 பேரும் உண்டு. ஒரே பெரியப்பா, அந்த ஒரு பெரியப்பாவுடைய 3 மகள்கள் உண்டு. அதுல மூத்தவர் வந்து ஆசி தம்பி, அவருக்கு பேரு. ரொம்ப கவர்மெண்ட் என்ஜினியரா இருந்தவர். இப்ப எல்லாம் அவங்க ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க.
அவங்க வந்து ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும். நான் சின்ன வயசுல ஊர்ல இருக்கும்போது நடந்த சம்பவம். ஏன்டா நல்லா பேசுவாரு. அப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நீங்க வந்து இவர் வந்து அரசு என்ஜினியர், இவர் பிடபிள்யூடி. ஆனா பாலம் கட்டுறது எல்லாமே இவரு கட்டுப்பாட்டுல இருக்கு. திருநெல்வேலி ஏரியா, கன்னியாகுமரி திருநெல்வேலி ஏரியாவில் இருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க பாப்பீங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். அப்ப ஒரு பாயிண்ட் சொன்னார். 1:4 1:5 சொன்னாரு என்கிட்ட. ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 5 சட்டி மணலை வந்து கலந்தா அது கலக்கணுங்கிறது கொட்டேஷன்ல இருக்கும், எங்களுடைய இதுல நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு 8 சட்டி 7 சட்டி மணல் போட்டா கூட அது பாதிக்காது, தாங்கும். அந்த பாலம் வந்து கட்டுமானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எனக்கு தெரியும். நான் ஓரளவுக்கு அதை பார்ப்பேன். ஒரு அளவுக்கு ஒரு 6-7 சட்டி போடுறத மாதிரி இருந்தா நான் அதை வந்து அலோவ் பண்ணி அதோட விட்டுருவேன். என்னன்னே ஒளிஞ்சு போங்கன்னு யாரும் 5 பைசா வாங்கல, அதனால விட்டுருவேன். ஆனா அவ 10 சட்டி 15 சட்டி எல்லாம் கொட்டிடுவாங்க. அதனால கலவை போடுறாங்க, காங்கிரீட் போடுறாங்க அப்படின்னா நான் இல்லாம அதை அலோவ் பண்ணவே மாட்டேன், என் சர்வீஸ் அதான் அப்படின்னாரு. அவருக்கு இது அப்படி, அவருக்கு ஸ்டைல் அதுதான் சொன்னார். ஒரு சின்ன பாலம் கட்டினாலும் சரி, பெரிய பாலம் வேலையா இருந்தாலும் சரி, எந்த கட்டடமா இருந்தாலும் சரி, கலவை போடுறாங்களா, சிமெண்ட் கலவை போடுறாங்க, அந்த ஸ்பாட்ல நான் நின்னே ஆகும், நிக்காம நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு. ஆனா எனக்கு தெரியும், அவங்க கொட்டேஷன்ல கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகமா 1-2 சட்டி எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கான்ட்ராக்டுக்கும் தெரியும். ஏன்னா எனக்கு அது 5 பைசா தர வேண்டிய அவசியம் இல்லை, அது அவருக்கு தெரியவும் செய்யும். நம்ம என்ஜினியர் யாருன்னு பார்த்துதான் அவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னாரு. இப்போ நீங்க நம்ம விஷயத்துக்கு வாங்க. 40% கமிஷன் வாங்கினா அப்ப அதுல எத்தனை சட்டி மணலை வாழி கொட்டுவாங்க? ஒரு சட்டி சிமெண்ட்ருக்கு ஒரு 15-20 சட்டி மணலை போட்டுருவாங்க. அந்த கட்டடம் எப்படி நிற்கும்? 6 மாசம் கூட இல்லாம ஒரு ஆத்துல அப்படியே ஏவா வேலு போட்ட பாலத்தை அப்படியே அள்ளி தூக்கிட்டே போச்சதுல நம்ம தானே பார்த்தோம் மழையில. ஒரு கட்டி 2 மாசம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். அது அடிச்ச மழையில அப்படியே 16 கோடி ரூபாய் பாலம் அப்படியே தூக்கிட்டு போகுது பாலம். அப்படி எப்படி நிற்கும் அது? இதுதான். அப்ப உங்களுக்கு நோக்கம் வந்து பாலம் கட்டணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. காசு அதுல கமிஷன் வாங்கணும். 40% வரைக்கும்ங்கிறது எவ்வளவு பெரிய கமிஷன். இத ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலேயே உள்ளபடியே அதுல கை வைக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா வந்து சினிமா டயலாக் பஞ்சு டயலாக் பேசிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அவர் வச்சாருன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கே வந்து ஒரு சேலஞ்சா தான் இருக்கும் எதிர்காலத்துல வந்து. ஏன்னா இவர் வந்து ஆளுங்கட்சியா இருக்காரு. இவரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்னா மக்கள் இவருக்கு பக்கத்துல வரத்தனை செய்வாங்க. அப்ப அவர் தேடி பிடிச்சு ஒவ்வொரு இஷ்யூவா கண்டுபிடிச்சு போகணும். ஆனா இது அவ்வளவுமே இவரு செய்யல அப்படின்னா இவரு பக்கம் எத்தனை பேர் நிற்பாங்க? அதே 2.0 நான் சொல்ற மாதிரி திராவிடியா மாடல் 2.0 தான். ஏற்கனவே வந்து இந்த விஷயத்துல அப்படித்தான் இருக்காங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விஷயத்துல வந்து திமுகவினுடைய நிலப்பாடு அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. மும்மொழி கொள்கையில திமுகவினுடைய இருமொழி கொள்கை தான் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசுங்கிறத அப்படியே நீங்க நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேட்டீங்க. அப்ப அதான் பண்ணி சட்டசபையில இப்ப ஒன்றிய அரசு தான் எல்லா அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாமே அந்த திமுகவை அப்படியே கருணாநிதியை கலைஞர் தான் சொல்லுவோம், அப்படியேதான் பயன்படுத்துறாங்க. அப்ப இது எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்க நீங்க ஊழலை மட்டும் எப்படி ஒழிப்பீங்க? எனக்கு ஏற்கனவே அடிப்படையிலே ஒரு கொஸ்டின் உண்டு இதுல. ஜோசப் விஜய் அவர்கள் தான் வாங்கின காருக்கே ஒழுங்கா வரி கட்டாதவர், அவர் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அங்க ஒரு கேள்வி வருத்தனை செய்யும் நமக்கு. நீங்க வாங்கின சம்பளத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க வாங்கின சம்பளத்துல குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வேற பாக்கி எல்லாம் பிளாக்ல வாங்கியிருக்கீங்க இது வரைக்குமே. அப்ப எப்படி நீங்க வந்து ஊழலை ஒழிப்பீங்க? இந்த கேள்வி நமக்கு இயல்பா வரக்கூடியதுதானே. அதையும் தாண்டி இவர் இதை செய்தார்னா அது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இவரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டாரு அப்படின்னா. ஆனா ஏன்னா இப்போதைக்கு அதிகாரிகள் மட்டத்துல ஒரு பயம் இருக்கு சார், அது உண்மை. அதிகாரிகள் மட்டத்துல, அதாவது வில்லேஜ் ஆபீசர், ஆர்ஐ, தாசில்தார், அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உள்ள அதிகாரிகள், இவங்க சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன பயம் இருக்கு, உண்மையிலே இருக்கு. நம்ம விசாரிக்கும் போது அது நமக்கு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா காசு வாங்கலன்னு இல்ல, அதங்க வில்லேஜ் ஆபீஸ்ல வாங்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கே ஒரு விஷயத்துல தெரிஞ்சுது, அது நேரடியா நம்பல. நம்ம தங்கச்சி மாப்பிள்ளைக்கு நேரடி அனுபவம் ஒண்ணு வந்துச்சு சமீபத்துலதான் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. அதனால இருந்தாலும் இதை நம்ம இன்னும் கடுமையாக்குனாங்கன்னா எல்லாரும் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். எல்லாரும் ஒரு 6 மாசம் வரைக்கும் பயப்படுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தங்களை அடாப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இவ்வளவுதானே ரைட் ஓகே அப்படின்னு போயிருவாங்க. அதுல ஜோசப் விஜய் ரொம்ப தெளிவா உண்மையிலேயே அந்த லஞ்சம் வாங்காத அளவுக்கு இருக்கணும். அவரு மட்டும் இருக்கிறது மட்டும் கிடையாது, அவருடைய அமைச்சர் சகாக்களும் அப்படி இருக்கணும், எம்எல்ஏக்களும் அதுல தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் கட்டிங் வாங்காம அளவுக்கு இவங்க நடப்பாங்களாங்கிறதே பெரிய கேள்விக்குறி. திருட்டு லாட்டரி வித்த லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் வந்து யோக்கியனா வந்து நான் பண்ணுவேன்னு சொல்றது நல்லாதான் இருக்கு, செய்தாங்கன்னா சந்தோஷம் தான் சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கு.
அவங்க இப்பவுமே வந்து அந்த வெளிநாட்டு அந்த டாஸ்மார்க்ல வந்து பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே இப்பவுமே எல்லாம் கமிஷன் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா இவங்க லஞ்சத்தை ஒழிப்பன்னு சொல்றாரு. அப்படின்னா கருணாநிதி பாணியில நீங்க லஞ்சம் வாங்குங்க, ஆனா விஞ்ஞான ரீதியில அதை வந்து கையாளுங்க. தெரியாத அளவுக்கு நீங்க பண்ணுங்கிற ஊழல் செய்யுங்க, ஆனா விஞ்ஞான ஊழல் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு இதுல போனாங்கன்னா அப்ப ஈஸியா அண்ணாமலைக்கு ரொம்ப லகுவா இருக்கும். 31ல அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானதா இருக்கும். நல்லாட்சி கொடுத்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும். அதை அப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். ஸோ அண்ணாமலை வந்து புதிய கட்சி ஆரம்பிக்கிற அந்த அறிவிப்பு வர நாளே தமிழக அரசியல்ல பல கட்சியிலிருந்து தலைவர் இணைய போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது, குறிப்பா அதிமுகல இருந்து. ஸோ வந்து இந்த செய்தி உண்மையா? இல்ல எனக்கு அது கரெக்டா அதாவது இணைய போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சோ அடுத்த நாளே அவர் வந்து ஆட்சி பிடிக்க போறது இல்ல. இப்ப தவகவுல போய் சேர்றாங்க அதிமுகல இருந்து பலர் அப்படின்னா அது வந்து அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதனால அதுல போய் அவங்களே நின்றுறாங்க. இப்போ நின்றுட்டாங்க. அப்படியே வேகமா போனாங்க. அந்த ஸ்பீடு அப்படியே பிரேக் ஆகி நிக்குது. ஏன்னா போனவங்களுக்கு அங்க என்னன்னு பாக்குறாங்க. ஏற்கனவே போன 5 எம்எல்ஏக்களுடைய 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணி போனாங்கல்ல, அவங்களுடைய எது என்னன்னு பார்க்கும்போது எல்லாமே திணறுது அங்க. விஜயபாஸ்கர் மட்டும்தான் கடைசியில ரொம்ப யோசிச்சு அப்புறமா வந்து அவரு ராஜினாமா பண்ணிருக்காரு விஜயபாஸ்கர். ஆனா வந்து இன்னமும் மயிலம் தொகுதியில் இருந்து அதாவது அண்ணாமலை ஒரு சக்தியா வர பட்சத்துல இப்பயே போய் அண்ணாமலையோட இணைஞ்சாதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிற அந்த அறிவிப்பு வந்த உடனே வந்து பல கட்சியில இருந்து நம்ம வந்து பாஜக நிர்வாகிகளோ ஒரு சாதாரண நிர்வாகிகளோ சொல்ல தலைவர்களே சேரக்கூடும் அப்படிங்கிற செய்தியை தான் நான் கேட்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதெல்லாம் வருவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி இப்ப பதவியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் போவாங்கன்னு எனக்கு தெரியல. கட்சி தாவல் சட்டம்லாம் இருக்கு அதுக்கு. அப்படின்னா பெரிய எண்ணிக்கையில போனோம். அதெல்லாம் சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல. அப்படி போவாங்கன்னு தெரியல. போனாலும் அங்கேயும் வந்து உடனே பதவியெல்லாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கக்கூடிய போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப வந்து கரு நாகராஜன் அங்கே போயிருக்காரு. அதே மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி இப்ப இருக்காரு, உறுப்பினர் ஆயிருக்காரு. அதே மாதிரி வந்து சுமதி வெங்கடேசன் ஆதரவா பேசியிருக்காரு. ராம சீனிவாசன் அப்புறம் வந்து வேற ஒரு இதுல நேர்த்தி போட்டு வச்சிருந்தாரு. பாஜகவில இருந்து வெளியே சென்றவர்கள் யாருமே பெரிய அளவுல சாதிச்சது இல்லை, அவங்க மறுபடியும் பாஜகவுக்கே வருவார்கள் அப்படின்னு சொல்லி டிஎன் நியூஸ் 24ல இருந்து ஒரு போஸ்டர் கார்டு நான் பார்த்தேன், ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதுல வந்து அது அப்படி அந்த பக்கமா ஒரு உருட்டு விட்டுட்டு இந்த பக்கமா ஒரு இதை சொல்லியிருக்காரு. ப்ரொஃபசர் என்ன மைண்ட்ல இருக்காருன்னு தெரியல. ஆனா ப்ரொஃபசர் எல்லாம் வந்து கண்டிப்பாக வரமாட்டார், பாஜக விட்டு வெளியே வரமாட்டார். அது வந்து எத்தனை தேர்தல் வந்தாலும் அவர் தான் போட்டியிடுவாரு. மதுரையில காமெடியா சொல்றேன்னு நினைக்காதுங்க, எங்க அண்ணாச்சி மதுரை தான் அவரும் இருக்காரு. கொஞ்சம் அவங்க எல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அதாவது அவங்களை ஏத்துக்கல இல்லைன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஒரு தடவைக்கு பல தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்களும் வந்து காலத்துக்கு தக்கவாறு ஏதோ ஒரு மறுபரிசீலனை பண்ணணும். அந்த இடத்துல வந்து பண்ணாம இருக்கிறது தான் பெரிய தப்பு. அந்த இடத்துல எல்லா மூத்த தலைவர்களும் இருக்காங்க. அதனால பாஜக வருவாங்க. இவங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல. இப்ப வந்து கரு நாகராஜன் அப்புறம் வந்து இவங்க நான் இப்ப லிஸ்ட்ல சொன்ன இவங்க எல்லாம் வந்து பாஜகவுக்கு அண்ணாமலை பக்கம் வந்திருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து அதனால இவரு தான் முதலமைச்சர், கட்சியினுடைய துணைத் தலைவர் இவரு பொதுச் செயலாளர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல பதவி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கொடுக்கலாம், கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. அவரை நம்பி வேணா அரசியல்ல நீங்க வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் யாரையும் சேர்த்தீங்கன்னா ஆக்சுவலி எந்த நிர்வாகியும் சேர்க்கவே முடியாது. திமுகல இருந்து வரக்கூடியவரை எப்படி நீங்க நல்ல யோக்கியனா இருப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் வாராரு, ஒரு எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்எல்ஏ வாராரு, இல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் வாராருன்னா அவர் எப்படி அப்படின்னா பாஜகவுக்கு வந்த KP ராமலிங்கம் அப்படி இல்லைன்னா இன்னும் பலர் வந்திருக்காங்க. செல்வம் கூட வந்தார், அவர் இப்ப காலமாயிட்டாரு. திமுகல இருந்து வந்தார். இப்படி பலரும் வந்தாங்க. அவர் வந்தவங்க எல்லாம் வந்து நல்லவங்களா இருந்தா மட்டும் தான் அங்க வரணும்னா பாஜகவுக்கு யாரும் வரவே முடியாது. அதே மாதிரிதான் அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கு எல்லாருமே நீங்க வந்து சுத்தமான ஆளா தான் வரணும். நீங்க இதுக்கு முன்னாடி உங்க ப்ரொஃபைலே சுத்தமா தான் இருக்கணும்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, ஏதாவது கேஸ் இருக்கும், எங்கேயாவது ஊழல் பண்ணிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க. நீ வந்த பிறகு யோக்கியனா இருக்கியா அதை நீங்க பார்க்கலாம். அது கரெக்டா இருக்கும். எப்ப இந்த இயக்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, இதுல இருந்து நீங்க இப்படிதான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்க இதா இருக்காது. அப்படி அந்த தராசு கரெக்டா இருக்கும். எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துட்டு போங்க, இங்க வந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா அண்ணாமலையை நம்பி வரக்கூடியவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு உள்ளால வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்தா பொது சேவை தான் நீங்க செய்யணும். உங்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா திமுகவோ வேற கட்சிக்கு நீங்க இருந்துட்டு போகலாம். அதுக்கு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுங்கட்சியில கூட போய் ஏதாவது பண்ண முடியும்னா பாருங்க. இங்க நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலைப்பாட்டுல தான் அவர் போவாரு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இவங்களும் அங்க போய் அதுக்கு தக்க சூழ்நிலை எப்படி இருக்கும், இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சத்திக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான். அங்க என்ன இருக்குதோ அது தேவையானதை இவங்க பண்ணுவாங்க. அவரு திமுகவில் போய் சேர்ந்தா என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை அங்கே எதிர்பார்ப்பாங்க.
அண்ணாமலையுடைய கட்சியில போய் சேர்ந்தா என்ன எதிர்பார்க்கணுமோ அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. நல்லது செய்யணும், ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்க இப்போதைக்கு இப்ப பாருங்க, அமர் பிரசாத் ரெட்டி அவருக்கு அவர் ஒரு நேர்முகத்துல அவர் நிறைய கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எந்த கருத்துமே அண்ணாமலையுடைய கருத்தாவே இருக்கு. ஏன்னா அவரு இன்னும் இங்க கட்சியை ஆரம்பிக்கல, கொள்கை என்ன பிரகடனப்படுத்தல, எதையுமே அவருடைய வாயினால சொல்லல, இல்ல வீத லீடர்ஸ்ல இருந்து எந்த அறிவிப்பும் வெளியே விடல. இவரா ஏதோ தமிழகத்துக்கு மட்டும்தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறார், தமிழகத்துக்கு மட்டும்தான் ஆரம்பிக்கிறாரு, அதுக்காக வேண்டி தேசியத்துக்கு எதிராக ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் ஏதோ சில கருத்துக்கள் வந்ததா சொன்னாங்க, நம்ம உள்ள பாக்கல. அப்ப அந்த இதெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி முன்னாடி ஒரு கருத்தை பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க, அதாவது மதசார்பற்ற கொள்கை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு. அவர் எந்த இடத்துல அப்படி சொல்லவே இல்லை. அவர் எந்த இடத்துலயும் மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. மதசார்பற்ற தன்மையில தான் அவர் செய்வார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மதசார்பற்றன்னு சொல்றது இந்து மதத்துக்கு எதிரானது மீனிங்ல வச்சிருக்காங்க இப்ப நடைமுறையில. அவ்வளவு கிடையாது. எந்த மதத்துக்கும் பாதகமும் இல்லை, எந்த மதத்துக்கும் தனிப்பட்ட இது திமுக மாதிரி கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கான ஆட்சி இல்லைன்னா இப்ப தவகவும் அதே கதையை தான் சொல்றாங்க, நாங்க சிறுபான்மையினருக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பெரும்பான்மைகளுடைய ஓட்டு உங்களுக்கு தேவையில்லையா ராஜா அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கலாம்ல. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்றேன். அதனால அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு, எல்லோருக்குமான ஆட்சியை தான் அவர் கொடுக்க முன் வருவாரு. கண்டிப்பாக அந்த இதுல அவரு அதுல தெளிவா இருப்பாருன்னு நம்புறேன். இன்னொன்னு மறுபடியும் சொல்றேன், எனக்கு 2029 பாராளுமன்ற தேர்தல் அவாய்ட் பண்ற மாதிரி தான் வாய்ப்பு இருக்கும், ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணுவார்னு நான் நம்புறேன். ஏன்னா அது மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கும், அது விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்கும். ஜெயலலிதா அந்த அம்மா பண்ணாங்கன்னா மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி அண்ணாமலையா மோடியான்னு கண்டிப்பா கேட்க வாய்ப்பே இல்லை. அது தர்ம சங்கடத்தை கொடுக்கும். அவர் அண்ணாமலையை நம்பி வரக்கூடியவங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் அவருக்கு. அதுல அந்த இடத்துல அவர் கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு. அவர் தமிழகத்துல மாற்றம் கொண்டு வரணும்னு அவருடைய அஜெண்டாவே. அதனால அதுக்குள்ள ஏற்பாடு 2031 டார்கெட்டா வச்சு கண்டிப்பா வேலை செய்வார் சார், அதை நோக்கி போவாரு. இடைத்தேர்தல் அவர் நிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். பெருந்துறையில வெற்றி பெற்று ஒரு வெற்றி பெற்றாலே அது அந்த கட்சிக்கு ஒரு தனி மவுசு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். சட்டசபையிலையும் ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். அங்க சட்டசபைக்கு போனாலே ஒரு ஒரு சிங்கம் நுழைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அது நல்லா இருக்கும், ஒரு ஆரோக்கியமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த அரசியலுக்கு அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் நிக்கணும்ங்கிறது என்னுடைய விருப்பம். அவர் என்ன முடிவு பண்ண போறாருன்னு எனக்கு தெரியும். சரி, நன்றி. நன்றி சார். ஸோ நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க எப்பயும் போல. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சின்னப்ப கணேசனை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.